நெருக்கப்பட்ட சூழல்கள் வருகிற போது தாவீது என்ன பண்ணான் போட்டிருக்கு தெரியுங்களா? ஒன்னும் பேசல, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சூழல்கள் எல்லாம் பார்க்கிற போது அவனும் சொல்லி இருக்க முடியும், என்ன ஆண்டவர் எப்படி எங்களை கைவிட்டுட்டீர், எங்களை அழைத்தீர், எங்களை எல்லாம் கூட்டு வந்தீர், இப்படி எங்களை எல்லாம் இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லி இருக்க முடியும். அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கல்லெறிய, தாவீதை கொல்ல அவர்கள் காரியமாற்றுகிற போது அங்க வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தானா? ஆண்டவருக்குள்ள, என் தேவன் என்னை நடத்தட்டும், என் தேவன் என்னை பார்த்து கொள்ளட்டும். அப்போ அந்த கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொள்ளுகிற போது சூழல்கள் வரும், கர்த்தருக்கு மகிமுண்டாடு வராதுன்னு இல்லை. வனாந்தர வழியில வர பிரச்சனைகள் வரும், குறைவுகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனா அவைகளுக்குள் வருகிற போது Habakuk 3:17 வாசித்து பாருங்கள். நான் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஒன்னும் எதுவும் இல்லைன்னா கூட, ஒன்றும் இல்லைன்னா கூட நான் என்ன செய்கிறது இல்லை, நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. என் தேவனுக்குள்ளாக நான் சந்தோஷமாயிருப்பேன். இந்த சூழல்களை தாண்டி நான் வெளியே வர என் தேவன் எனக்கு உதவி செய்வார். பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்கிற போது வசனம் சொல்லுகிறது, நீங்க இப்ப துக்கப்படுவீங்க, ஆனால் உங்க துக்கம் என்ன செய்யுமா? சந்தோஷமாய் மாறும். ஆண்டவருக்குள்ளாய் கடந்து போகிற போது, கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வருகிற போது, 2 கொரிந்தியர் 7:10 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், 2 விதமான துக்கம் உண்டு, இதுல எந்த துக்கம் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். எந்த துக்கத்துக்குள்ளாய் நீ கடந்து போகிறாய்? தேவனுக்கேற்ற துக்கம். வாசிங்கள் 7:10. பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ, பாருங்க சொல்றான், லௌகீக துக்கமோ, உலக பிரகாரமான துக்கமோ. ஐயோ, அவன் வீடு வாங்கிட்டான், என்னால வாங்க முடியல. ஐயோ, அவன் இதை வாங்கிட்டான், அவன் இதை எடுத்து, இப்படியே இருந்தா என்ன வந்துருமோ, அப்படியே உள்ள புடுங்கி 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 சொல்லுகிறான். லௌகீக துக்கமோ மரணத்தை என்ன செய்யுமா? உண்டாக்கும். பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம். நான் என் வாழ்க்கையிலே என் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவருக்கான காரியங்களிலே நான் எப்படி இருக்கிறேன், பேச இங்க சங்கீதம் 51 முழுவதும் வாசித்து பாருங்க. தாவீது அப்படி தேவ சமூகத்துல போய் சொல்லுகிற, ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது, நான் பாவம் செய்திருக்கிறேன், என் தாய் என்னை கர்ப்பத்திலே பாவத்திலே உற்பத்தி செய்தாள். அவன் அப்படியே ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு வருகிறான். இந்த துக்கம் என்ன செய்ததா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பாதையிலே அவனை நடத்துகிறது. அந்த வேதனைப்படுகிறான், தனக்குள்ளே வேதனைப்படுகிறான். ஓ, எத்தனை பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளை நான், இப்படி கடந்து போயிட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து பேச ஒரே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும், உங்க கிருபையை என்னை விட்டு தள்ளாமலும் மறுபடியும் என்னை புதுப்பியும் என்று சொல்லுகிற போது தாவீதை திரும்ப எடுத்து கட்டுகிறதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார்.